சந்தோஷமான வாழ்க்கைக்கு புத்தர் இந்த 3 வழிமுறையை சொல்றாரு. என்னன்னு பார்க்கலாமா? முதலாவதா பாத்தீங்கன்னா, நீங்க எல்லோரையுமே நேசிக்க முடியாது தாங்க உலகத்துல. ஆனா யாரையும் வெறுக்காதீங்களே அப்படின்னு சொல்றாரு. சோ வெறுக்காம இருக்கிறது கூட ஒரு நல்ல விஷயம். நேசிக்கலனாலும் பரவாயில்ல, வெறுக்காதீங்க யாரையும் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்களா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்னங்க நீங்களா இருங்க அப்படிங்கிறதுனா, நம்மளா தாங்க இருக்க முடியும். யாரோ என்னவோ பண்றாங்களே, நாமளும் அந்த மாதிரி மாறணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான எண்ணம். அது நம்ம சந்தோஷத்துக்கு வழிவகுக்காது. மூன்றாவதாக பார்த்தோம்னா, எல்லாத்துக்குமே கவலைப்படுவோம். எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கவலைப்படுறவங்க இருக்காங்க. சோ என்னைக்கு நீங்க கவலைங்கிற அந்த வார்த்தையை மறக்கிறீங்களோ, அன்னைக்கு கண்டிப்பா நீங்க ஒரு புது வேர்ஷனா இருப்பீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது மலர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ புத்தரோட இந்த வழிமுறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஃபாலோ பண்ண பாருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா லைக்